பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி நம்முடைய பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் நிரப்புவாராக. நம்முடைய டிகே மியூசிக் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தமாக வருஷத்தை நன்மை நாள் முடிச்சுட்டின தேவகுமாரன் சங்கீத புஸ்தகம் 34:10 ஒரு வாசிக்கலாம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. தேவ பிள்ளைகளை, தேவனை தேடுகிறவர்களுக்கு குறையில்லை. இது எப்போ தெரியும்டா, ஒரு சூழ்நிலை வரும்போது தெரியும். இப்போ கொள்ளை நோய் வந்தது, அடுத்து ஒண்ணு வரப்போகுது பஞ்சம். என்ன பஞ்சம்னா ஆகார பஞ்சம் வரப்போகுது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த ஆகார பஞ்சத்துக்கு தேவனுடைய கிருபையினாலே ஒரு சிம்பிளா சின்னதா சொல்லிட்டு நான் கடந்து போறேன். இந்த சின்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும். சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல, அரிசி, அது பாத்தீங்கன்னா இன்னும் சில வருஷத்துக்குள்ள குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட 3000 3500 ரூபாய் 25 கிலோ மூட்டை வைக்கும். ஏண்டான்னா அவ்வளவு பற்றாக்குறை இந்த தேசத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி 750 ரூபாய் வித்த அரிசி இன்னைக்கு அப்படியே 1700 ரூபாய் இருக்குது, 1800 ரூபாய் இருக்குது. ஆனா சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். ஒருவேளை பணக்காரன் விட்டு பிள்ளை கூட கடவுளுடைய கிருபையினால பட்டினியா கிடக்கும். ஏழையை நேசித்த இயேசுவின் பிள்ளைகள் ஒரு நாளும் பட்டினியா இருக்க மாட்டாங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதான். அப்போ கூட நீ என்ன பண்ணுவ? 3 வேளை சந்தோஷமா ஆசீர்வாதமா உன்னை தேவன் பூஜிப்பார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை. தேவ பிள்ளைகளை, இப்ப இந்த செய்தி நீ கேட்கும் போது நீ பஞ்சத்திலிருந்து தப்பிக்கணும்னா தேவனை தேடாம இருந்தா தேட ஆரம்பியே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7 8 ஒரு வாசிக்கலாம். அப்படியே கர்த்தருடைய கிருபை 18 17 18 அப்படியே கர்த்தருடைய கிருபை 18 7 8 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்துல அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்போரோ என்றார். கரங்களை தட்டி அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க. அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க அப்படின்னா இரவும் பகலும் தேவனையே சார்ந்து தேவனையே நம்பி தேவனை நோக்கி ஜெபம் செய்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எப்படிதான் இருக்கிறாரா? அவர் பதில் தருகிற வல்ல தேவனா இருக்கிறார். இரவும் பகலும்
அவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யுமாறு இருப்பார். ஒரு பொறுமையாகிறாரு. இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபமெல்லாம் கேட்கப்படலையே, என் சூழ்நிலை மாறலையே, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன், எப்படி போராடி கொண்டு இருக்கிறியா தேவ பிள்ளையே? இந்த 18ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை ஒருவர் வாசித்து பாருங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மரியாதவனுமா இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினால் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தோம், இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால இவ அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தனக்குள்ள சொல்லி கொண்டானா. கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் யாருடான்னா பெரிய செல்வம் படைத்தவன். இன்னைக்கு ரொம்ப பணம் இருந்தா தேவனை தேடுவாங்களா? ஏழையை நேசிப்பாங்களா? யாரையாவது மதிப்பாங்களா? யாரையும் மதிக்க மாட்டாங்க. தேவனை தேடுறது ஏதோ ஒரு ஒப்புக்கு சப்பா இருக்கும். ஆனா ஒரு விதவை என்ன செய்யறாங்க, அங்க போய் முறையிடுறாங்க. நீ ராஜா தானே, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அவரு மதிக்கல இவங்க சொல்றது. ஏன்னா இவங்க யாரு? விதவை. இந்த விதவை சொல்ற சொல்லி அந்த ராஜாவுக்கு என்ன பண்ண. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஓயாம போறாங்க, ஓயாம போயிடுறாங்க. ஐயா ஐயா, அவர் என்னென்ன வெக்கப்படுத்தினாரோ, அவங்க என்னென்ன அசிங்கமான வார்த்தை சொன்னாரு தெரியாது. மதிக்கிறாரு, உள்ள இருந்துக்கணும் இல்லைன்னு சொன்னாரோ தெரியாது. அதிகமா பணம் படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏழைங்க போனா, இப்ப பீஸ் கட்டுறதுக்கு நம்ம கேரியத்துக்கு போறோம், யாரோ ஒரு பணக்கார தேடி யாரோ சொன்னாங்கன்னு அவரு பாப்பாரு, கதவு உள்ளதான், வீட்டுக்குள்ளதான் இருப்பாரு. என்ன சொல்லுவாங்க, பார்த்து அவர் யாரு வந்துக்கிறது, அது ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வந்துக்கிறாரு, என்னவா ஏதோ பீஸ் காரியமா வந்துக்கிறாங்கண்ணா, இல்லைன்னு சொல்லி அமிச்சிடு, அவர் இல்ல வெளியூர் போய்கிறாருன்னு சொல்லிடுவாரு. யாரு? பெரிய பணக்காரு. நம்ம ஏன்னு கேட்க முடியுமா? முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, ஆனால் இந்த தாயாருடைய அந்த ஒரு விசுவாசம் அந்த மகனை போய் தொந்தரவு செய்தாங்களாம். அந்த மகன் ஒருத்தருக்கும் பயப்படாதவன் அவனே சலித்து போய் என்ன பண்றானா, இந்த அம்மாவுக்கு எதனா செஞ்சு ஆகணும்னு சொல்லி இறக்கப்பட்டானா. அநீதி உள்ள ராஜாவுக்கு இரக்கம் இருக்குமானால் தம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்யாமல் இருப்பாரா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனா ஒன்றை நாம் செய்ய வேண்டும். இந்த செய்தியை கேட்கிறவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இரவும் பகலும் தேவனை தேடும் போது உனக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க, மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல ஏன் தேவன் தன்னால் தெரிந்து கொள்ள ஒற்ற பிள்ளைக்கு இரக்கம் செய்யறாரு அப்படின்னு பார்த்தா, மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 41 42 வாசிங்க. கேளுங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில பணம் போடுகிறத பார்த்து கொண்டிருந்தாரு. ஐஸ்வர்யவான்கள் அநேக அதிகமா போட்டாங்க. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு போட்டாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அங்க ஒரு விதவை
கடினமுள்ள ஒரு ராஜாவிடத்துல போய் எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போராடி தேவன் அந்த மகனை நோக்கி போனாங்க. அவன் இரக்கம் செய்தான். இங்கு ஒரு விதவை. ஆனா சபைக்கு வரங்க பணக்காரரும் இருக்கிறாங்க, ஏழையும் இருக்கிறாங்க. பணக்காரரும் போட்டாங்க, இல்லைன்னு சொல்லல. யார் சொல்றது? ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு. ஆண்டவர் அவர் என்ன பண்றாரு? காணிக்கை பெட்டிக்கு நேரா உட்கார்ந்து இருக்கிறாராம். எங்க உட்கார்ந்து இருக்கிறாரா? காணிக்கை பெட்டிக்கு நேரா உட்கார்ந்து பாக்குறாரு. என் ஜனங்க தேவாலயத்துக்கு என்ன நம்பி வந்து, என் ஆலயத்துக்கு வந்து என்ன கனம் பண்ணாம போறாங்களா? இந்த ஊழியத்தை என் மகனுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த ஊழியத்தினால ஊழியக்காரனுக்கு பிழைப்புண்டாக வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தை என் மகனுக்கு யாரெல்லாம் என் மகனை உதவி செய்யறாங்க, என் மகனுக்கு அவங்க தான தர்ம தாராளமா செய்யறாங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. காணிக்கை பெட்டியில வர ஆசீர்வாதம் ஆசாரியனுக்கு சொந்தம். அந்த ஆசாரியம் அதை வச்சுதான் ஊழியத்தை செய்யும். இப்போ பார்க்கிறார் ஆண்டவர். பார்த்தா ஆண்டவர் வந்த எல்லாரையும் காட்டிலும் அந்த ஏழை விதவை ஒரு காசுக்கு குறையா 2 துட்டு வச்சிருந்தாங்க. இல்லையா? நம்ம என்ன செய்தாங்களாம்? அதை காணிக்கை பெட்டியில போட்டாங்க. ஏண்டா அண்ணா, அதை தவிர அந்த தாயாருக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இல்லையா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே அந்த விதவை துட்ட நம்பல, அந்த விதவை ஊழியக்கார நம்பல, அந்த விதவை பக்கத்துல காணிக்க போடாத உட்காந்துக்கிறாங்களா அவங்கள நம்பல, அந்த விதவை அவ்வளோ பணம் போடுறாங்களே இத போய் போட்டா கர்த்தர் ஏத்துப்பாரான்னு சொல்லி அந்த பணக்காரனை பார்த்து பணக்காரனை நம்பல. கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் தேவனுடைய அந்த காணிக்கை பெட்டியிலே அந்த விதவத்தாய் வந்த உடனே அந்த காணிக்கை பெட்டி இடம் அலங்கரிக்கப்பட்டதான். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய மகா பெரிய கிருபையினால இது ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் பார்த்து சாட்சி சொல்றாரு, எல்லாரை காட்டிலும் இந்த மக அதிகமா போட்ட மகளுக்கு இரவும் பகலும் என்னை தேடி ஜெபிக்கிற இந்த மகள், என்னை நம்பி ஜெபிக்கிற இந்த மகளுக்கு நான் அந்த மகளுடைய காரியத்தை வாய்க்காமல் போனா நலமா இருக்குமா என்று சொல்லி தேவன் என்ன செய்யறாராம்? இப்படிப்பட்ட பக்தி உள்ள உத்தம விதவைகளை, உத்தம கர்த்தருடைய பிள்ளைகளை, உத்தம சகோதரிய, உத்தம சகோதரனை தேவன் ஜபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை உன்னை கவனிக்கிறாரு. சிலர் பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் வரும், கடவுளுக்கு கொடுக்க கணக்கு பார்ப்பாங்க. வெறுங்கையா இருந்ததுதான். இன்னைக்கு கர்த்தர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாரு. இன்னும் அவங்கள தேவன் ஆசீர்வதிக்கட்டும், மனதார வாழ்த்துறேன். ஆனா கடவுளுடைய கிருபையினாலே இன்னைக்கு ஆராதனை மேடையில கூட தேவன் தீர்க்க தரிசனமா பேசினாரு. நீ கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில தேவனுக்காக நான் எதாயிலும் ஒரு ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வந்த. ஆனா இப்போ இந்த சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, உலக சூழ்நிலை உன்னை அப்படி நெருக்கிப்பட்டதுனால அந்த ஊழியத்தை மறந்துட்டேன். பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினாலே உன்னால இப்போ தேவனுக்காக நீ எதை செய்தாலும் அது ஊழியம் தான். தேவ கிருபையினாலே அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு இந்த தாயாரு ஊழியம் செய்தாங்க. எப்படியா? கர்த்தருடைய பிள்ளைகளை தசம் பாகம் கொடுக்கறதுல, காணிக்கை கொடுக்கறதுல கர்த்தர் கிருபையில நீ ஒரு நாளும் குறை வைக்க கூடாது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ இன்னும் மென்மேலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு உயரணும்னு நினைச்சா கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ கவனத்துல வைக்கணும். அல்லேலூயா. அப்போ உன் ஜெபம் கேட்கப்படும். வாசிக்கலாம். அது லூக்கா சுவிசேஷத்துல தேவனுடைய கிருபை 4ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25, 26 வாசித்து பாருங்க.
அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவை இடத்துக்கு அனுப்பப்பட்டாலே அல்லாம மற்றொரு இடத்திற்கு அனுப்பப்படல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் பஞ்சமா? எத்தனை வருஷம்? 3 வருஷம் 6 மாசம், கிட்டத்தட்ட 3.5 வருஷம். 3.5 வருஷம் பஞ்சம். அந்த தேசத்துல எவ்வளோ விதவைங்க இருக்கிறாங்க. பஞ்சம், பசி, தேவ கிருபையினால எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா யார் வீட்டுக்கு தான் தேவனு ஊழியக்காரன் அனுப்பினாருன்னா அந்த சாரிபாத் விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. தேவ பிள்ளைகளை ஏன் அந்த விதவை வீட்டுக்கு அனுப்பிச்சாரு? எவ்வளோ விதவை இருக்கிறாங்களே, எத்தனையோ விதவைங்க தேவனுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்களே, எத்தனையோ விதவைங்க கூட ஜெபம் பண்ணி இருப்பாங்களே. ஆனா எல்லா விதவையை காட்டிலும் இந்த விதவையின் ஜெபம் விலையேறப்பட்டதா இருந்தது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பார்த்து தேவ கிருபையினாலே ஒரு ஊழியக்காரனை அங்க கொண்டு போகும்படி ஆண்டவரே அந்த தாயாருக்காக ஊழியக்கார ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாரானா அந்த தாயாருடைய பக்தி எப்படி இருந்திருக்கும்? அந்த தாயாருடைய ஜெபம் எப்படி இருந்திருக்கும்? அந்த தாயாருடைய பரிசுத்தம் எப்படி இருந்திருக்கும்? அந்த தாயாருடைய கொடுக்கிறதுல, துதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைகளே, 3 வருஷ பஞ்சம். பஞ்சம் தேவ பிள்ளைகளே, யாரும் வர முடியாது. ஆனா எல்லாருக்குமே பஞ்சம், எல்லாருக்குமே பிரச்சனை, எல்லாருக்குமே தேவை. கொடுக்க முடியாத நிலைமை. அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா அங்கேயும் பஞ்சம், அவங்களும் உயிர் வாழ்ந்து போராட்டமா இருக்குது. ஒருவர் தான் பஞ்ச காலத்துல உதவி செய்யணும். அவர் அண்ட சராசரம் படைத்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளைகளே, ஆனா உன் பஞ்சம் மாறணும்னா நீ தேவனிடத்துல கிட்ட இருக்கிற பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. தேவ பக்கத்தில் இருக்கிற பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்கூல்ல பாருங்களேன், ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் வரிசையில் உட்காருவாங்க. நல்லா அழகா படிக்கிற பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோல இருப்பாங்க. தேவனுடைய கிருபையினால கடைசியில யார் உட்காருவாங்க? கடைசி பெஞ்சில் யார் உட்காருவாங்க? படிக்காத பிள்ளைங்க எல்லாம் இல்ல, லேட்டா வரவங்க. எப்படி வருவாங்க? லேட்டா வரவங்க எங்க உட்காருவாங்க? அவங்களுக்கு எங்க தான் பெஞ்சு? கடைசி பெஞ்சு. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் என்ன அது பெஞ்சு? ஃபர்ஸ்ட் வரிசையில் உட்கார முடியுமா? முடியாது. கடைசி வரிசை தான். தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தியா? தூரத்தில் இருக்கிறியா? தேவ பிள்ளை, மாத்தாள் மரியாள் தேவனுடைய கிருபையினாலே ஒரே வீடு தான். வீடு கொஞ்சம் பெரிய வீடா கூட இருந்திருக்கலாம். ஆண்டவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. கர்த்தருடைய கிருபையினாலே மரியாள் பாதத்தண்டை வந்துட்டாங்க. மார்த்தாள் தூரத்தில் இருக்கிறாங்க. தேவன் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கி தவிக்கிற மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டா. கரங்க தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிட்ட இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம், தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இங்க பாருங்க, அந்த சாரிபாத் விதவைக்கு தான் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சு. தேவ பிள்ளைகளே, என் தேவன் மகாபெரிய கிருபினாலே வாசிங்க. அந்த மகளுடைய குணாதிசயம் என்ன? அந்த மகள் எப்படிப்பட்டவ? இத்தனை ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான தேசங்கள் வாழ்கிற மக்கள் மத்தியிலே அந்த சாரிபாத் விதவை எதனால விசேஷித்தவ?
காணிக்க பெட்டியில ஆண்டவருடைய கிருபை அந்த விதவையை மேன்மை பாராட்டின தேவன் சொல்றாரு. விசேஷமான கிருபினால இந்த எலியா தீர்க்கதரிசி விலையேற பெற்ற மனுஷனை அனுப்புறாரு. அந்த மகளுடைய குணாதிசயம் தான் என்ன? என்னோட திருப்பி கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த சத்திய வார்த்தையை நீங்க தியானிக்கணும், மறந்துடக்கூடாது, ஓடிடக்கூடாது. தேவனுடைய மகா பெரிய கிருபினாலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. 8 முதல் 10 வரை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்க தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்க இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றாரு. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத் ஊருக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்க ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தா. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு போதும். தேவனுடைய கிருபை. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை, பஞ்சம் எத்தனை வருஷம் பஞ்சம்? உங்களை தான் கேட்கிறேன். எத்தனை வருஷம் பஞ்சம்? 3 வருஷம் பஞ்சம். 3 வருஷம் 6 மாத காலம் பஞ்சம். என்ன பஞ்சம்? மழை இல்லை. மழை இருந்தா தானே விளைச்சல் விளையும், மரம் இருந்தா தானே காய்கறி விளையும், மழை இருந்தா தானே பழ வகைங்க கிடைக்கும், மழை இருந்தா தானே குடிக்க தண்ணி கிடைக்கும். என்ன நடக்குது? மழை இல்லை. மழைய எந்த ராஜாவாவது வர வைக்க முடியுமா? மழைய எவ்வளவு பெரிய மிட்டா மிராச வர வைக்க முடியுமா? மழைய பெரிய பணக்காரன் வர வைக்க முடியுமா? தேவ பிள்ளைகளை, ஒரு கெமிக்கல் ஒண்ணு இருக்குது. அந்த கெமிக்கல் மேல தூவனா தண்ணியா பொழியும். சில பயங்கரமான அடர்ந்த காடுகள் பத்திக்குச்சுன்னா அது என்ன செய்வாங்க? ஹெலிகாப்டர்ல போயிட்டு அது என்ன செய்வாங்க? தூவாங்க. அது தண்ணியா மாறி அந்த தீயை அணைக்கும். அது ஒரு சில இடம் தான், ஆனா அது விலை அதிகம். ஆனா பூமி ஊறத்தக்கதாக மழை பெய்யணும்னா யாரால தான் முடியும்? கடவுள் ஒருவர், உயிர் உள்ள தெய்வம், அண்ட சராசரம் படைத்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் அது முடியுமா தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டான்னா ஆதியாகமத்துல போய் நீங்க தியானித்து பார்த்தீங்கன்னா, சமுத்திரத்தை உண்டாக்குன தேவன் அந்த சமுத்திரம் என்ன பண்ணுனா 2ஆக பிரிய கடவுது. ஒன்று ஆகாய விரிவாகவும் ஒன்று சமுத்திரமாக மாற கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது அப்படியே ஆயிற்று என்று வேதத்துல வாசிக்கிறோம். இங்க எப்படி ஒரு சமுத்திரம் இருக்குதோ அது போல ஆகாயத்திலே நீர்நிலைகள் இருக்கு. இடிகளையும் மின்னல்களையும் காற்றையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். தேவன் நினைத்த இடத்துல மழையை தேவன் வர்ஷிக்க செய்கிறார். அப்போ தேவனுடைய கிருபைனால 3 வருஷம் 6 மாசம் பஞ்சம், சாப்பாடு இல்லை. தேவ பிள்ளைகளை, அந்த ஊர்ல எவ்வளோ விதவைங்க இருக்கிறாங்க. ஆனா எங்க அனுப்புறாரு ஆண்டவரு? கர்த்தருடைய கிருபையினால அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்க ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தா. அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாரு? முதல்ல தண்ணி கேட்டாரு, குடிக்க. ஏன்? நடந்து வராரு. தேவ பிள்ளைகளே, கேரி தண்டை ஆற்றங்கரையில் இருந்ததான அந்த மனிதன், நீங்க
இந்த பைபிள்ல இருக்கு அந்த மேப்பு. கடைசியில பாத்தீங்கன்னா 3 தாள்ல மேப் போட்டிருப்பாங்க. இந்த சாரிபாத்துக்கும் கேரித்தண்டைக்கும் எத்தனை கிலோமீட்டர்னு நீங்க அதுல போட்டிருக்கு, போய் பாருங்க. இந்த செய்தி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைய நடந்து வராரு. யாரு? எலியாதுன்ற ஊழியக்காரு, தீர்க்கதரிசி, பெரிய வல்லமுள்ள ஊழியக்காரு. அப்போ அவர் தூரத்துல அநேக ஜனம் பார்த்திருக்கலாம். ஏன்னா ஊழியக்காரு, பெரிய ஊழியக்காரு, வல்லமையான ஊழியக்காரு. ஜனமெல்லாம் பசியாலையும் பட்டினியாலையும் வாடி வதங்கி சரீரமெல்லாம் மெலிந்து கிடக்குது. ஆடு மாடுக்கு தண்ணி இல்ல, எங்கு பார்த்தாலும் காய்ந்த பூமி, எங்கு பார்த்தாலும் பஞ்சம், தண்ணி நாவறண்டு கிடக்கிறது. அந்த தண்ணிக்காக என்ன பண்ணாங்களோ தெரியல. ஆனா ஊழியக்கார வராரு. ஊழியக்காரு நினைச்சா தேவன் எதை ஒண்ணா செய்வாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஊழியக்கார வராரு. எவ்வளோ பேர் போய் கூப்பிட்டு இருப்பாங்க, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, ஐயா ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, ஐயா ஐயா ஒருபடி சாதம், ஐயா ஊழியக்காரனு கொடுத்த ஆசீர்வாதம், எங்க வீட்டுக்குள்ள காலை வச்சா போதும், ஐயா வாங்க. ஏன்? பெரிய ஊழியக்கார வராரு. போனாரா? அவர் ஒருத்தர் பெரியவர் சொல்லி இருக்கிறாரு, நீ எங்க தான் போனோம்? சாரிபாத் வீட்டுக்கு தான் போனோம். உன்னை எவ்வளவு பேர் கூப்பிடுவாங்க, காரியம் கைகூடும்படி, அவங்க நிலைமை, அவங்க காரியம் ஜெயமாகிற வரைக்கும் உன்னை கூப்பிடுவாங்க, அப்புறம் உன்னை கூப்பிட மாட்டாங்க. ஒரே ஒரு மக, என்னாலும் வாழ்விலும் சாவிலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் என்னையே நோக்கி பார்க்கிற ஒரு மக இருக்கிறா. அவன் இருக்கிற ஊரு சாரிபாத்து. நீ அங்க போ. அல்லேலூயா. மீதி பேரெல்லாம் எப்படி தெரியுமா? உன் ஆசீர்வாதத்தை வாங்கிப்பாங்க. அப்போ நீ சொன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க எல்லாம் வருவாங்க, இப்போ வழியில நிற்பாங்க, உனக்கு பட்டு பீதாம்பரத்தை விரிப்பாங்க, உனக்கு விலை உயர்ந்ததான அன்ன ஆகாரத்தை கொண்டு வருவாங்க, உன் பசியை தூண்டுவாங்க. நீ தாகத்தோடு போற, பசியோடு போற, களைத்து போற, மகனே ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருப்பார், நீ எங்கத்தான் போனோம்? சாரிபாத் ஊருக்கு அங்கதான் போனோம். அவரும் என்ன பண்றாரு? எவ்வளோ பேரை கூப்பிட்டு இருப்பாங்க. கூப்பிட்டு இந்த ஆள் வரலையேன்னு எவ்வளோ பேர் அவரை சபிச்சிருப்பாங்க. கூப்பிட்டு போயிட்டான் நல்லவன், கூப்பிட்டு வரலன்னா கெட்டவன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, குணத்தை அறிஞர் தேவன் இல்லையா? அல்லேலூயா. உன் இருதயங்களை ஆராய்கிற தேவன் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, ஒருவேளை ஊழியக்காரனை குற்றப்படுத்தி 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 ஆசீர்வாதம் இல்லாம கிடக்கிறியா? இல்ல ஊழியக்காரன் என்ற மனுஷனை பார்த்து கொண்டிருக்கிறியா? மனுஷன் தான், மனுஷன் செத்து போயிடுவான். ஆண்டவர் உயிர் உள்ளவர். இன்னைக்கு எத்தனையோ பேரு ஆண்டவரை பார்க்கறது இல்ல, ஊழியக்கார பார்க்கறான். இவரு கை வச்சா சரியாயிடும், இவரு வந்தா சரியாயிடும், இவரு ஜெபம் பண்ணா சரியாயிடும். தேவ பிள்ளைய, முதல்ல நீ யாரை நோக்கி பார்க்கிற? ஆனால் இந்த உத்தம விதவை பஞ்ச நேரத்திலையும் தேவனை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாரை நோக்கி பார்க்கிற? அப்ப இவர் என்ன செய்யறாரு? போன உடனே தண்ணி கேட்கிறார். யாரு கிட்ட கேட்டாரு? கொடுக்குறவங்க கிட்ட தான் ஊழியக்காரு கேட்க சொல்லுவாரு, கொடுக்காதவங்களை கேட்க சொல்லுவாரா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கிருபையில ஊழியக்காரு, அது கடவுளே உன்னை நேரா பேரை சொல்லி அங்க அனுப்புனா கூட நீ என்ன சொல்லுவன்னா, கடவுளுக்கு கிருபையில, ஐயோ 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 நாயா நீ நேத்திக்கு வந்து கேட்கறிய, உன்ன 2 ஹவர் பின்னாடி வந்து கேட்டா கொடுத்துருவியா? எப்ப கேட்டாலும் நீ கொடுக்க மாட்ட, எப்ப வந்தாலும் தாகத்துக்கு தண்ணி தரமாட்ட, எப்ப வந்தாலும் ஊழியக்காரன் பசி ஆத்த மாட்ட. அதனால கடவுள் பார்த்தாரு, நான் ஒரு இடத்துல உன்னை அனுப்புறேன், அங்க போ. நீ போனா நீயும் ஆசீர்வாதமா இருப்ப, அங்கேயும் ஆசீர்வாதம் வரும். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. போய் அங்க தண்ணி கேட்கிறாரு. தேவ கிருபையினால கூப்பிட்டு, நான் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்துல எனக்கு கொண்டு வா என்றார். தேவனுடைய கிருபை. வாசிங்க 11, 12. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும்
உன் கையால எனக்கு கொண்டு வா. இப்ப என்ன சொன்னாரு கர்த்தருக்கு? ஊழியக்காருக்கு தெரியும்ல, பஞ்சம் தேவை இருக்குது, தட்டு நிறைய கொண்டு வான்னு கேட்கல. என்ன கேட்டாரு? கொஞ்சோண்டு தண்ணி கொண்டு வரல, அதோட சேர்ந்து கொஞ்சோண்டு அப்பம் கொடுமா உன் கையால. அல்லேலூயா. ஆனா இந்த ஊழியக்காரன் கையால அந்த குடும்பம் ஆசீர்வதிக்க போகுதுன்னு அந்த மகளுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ தெரியாது. ஆனா ஊழியக்காரி என்ன கேட்கிறாருன்னா, முதல்ல நீ என்ன செய்ய, நீ கொடுக்கிற மகளா தேவன் உன்னை கர்த்தர் கிருபையில என்ன செய்யணும், உருவாக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த மக அந்த சாரிபாத்து விதவை அந்த காணிக்க பெட்டில தனக்குள்ளதெல்லாம் கொடுத்த விதவை போல அந்த விதவை கூட கடவுளுக்காகவும் கடவுளுடைய பிள்ளைகளுக்காகவும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய மகா கிருபையினால ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அவர் நீ யாரு, நீ எதுக்கெல்லாம் கொடுக்கிற, நீ யாருக்கெல்லாம் கொடுக்கிற, நீ எங்கெங்க கொடுத்து வச்சிருக்கிற, எதை எதை கொடுத்து வச்சிருக்கிற, ஆனா கொடுத்த தேவனுக்கு நீ என்ன செய்யறன்னு பாப்பாரா. இல்லையா கர்த்தருடைய பிள்ளையே? ஆனா கர்த்தர் கிருபையினாலே, ஆனா அந்த ஊழியக்காரு தேவனுடைய மகா கிருபையினால அந்த அம்மா பார்த்து கேட்கிறாரு, கொஞ்சம் தண்ணி பாத்திரத்துலயும் உன் கையால கொஞ்சம் அப்பமும் கொடு. அல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க போய் கேட்டாக்கா இப்பப்பட்ட இருக்கிற விசுவாசிங்க செய்ய மாட்டாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரு யாரு? மோகன் சி லாசரஸ், பால் தினகரன், தேவனுடைய கிருபையினால இன்னும் பெரிய பெரிய ஊழியக்காரங்க பயங்கரமா வந்தான். ஏன்னா அவங்களுக்கு வேற ஆசீர்வாதமே கிடையாது பாரு. ஏன்னா நீ கொடுத்தா தான் இப்ப அவங்க போயிட்டு பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டுறது, விசுவாசிங்களை பார்க்கறது, ஊழியத்தை செய்யறது, வாடகை கட்டுறது, கரண்ட் பில் கட்டுறது எல்லாம் செய்யணும். இங்க எழுதுவாங்க என்னன்னு, ஆசீர்வாத சேனலுக்கு செக் எழுதுவாங்க. ஏன்னா நீ குத்தா தான் அந்த சேனல் நடக்க போகுது. ஏன்னா வேற ஒண்ணும் கிடையாது. தேவ பிள்ளையே, இந்த செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், தேவன் விரும்பாததை நீ செய்வாயானால் கர்த்தர் வேற மாதிரி செய்வார். நேத்து ஒரு சகோதரன் இந்த ஒரு யுஎஸ்ல இருந்து பேசிட்டு இருந்தேன், ஒரு ஜெபம் பண்ண கூப்பிட்டாரு, பேசிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றார் ஒரு சத்தியம், உண்மையான சத்தியம். என்னடான்னா, ஒரு பெரிய பணக்காரன், பெரிய கார் பிசினஸ் பண்றவர், கார் மெக்கானிக். அவர் என்ன செய்தாரா, ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டானா தேவனுடைய கிருபையினால. அல்லேலூயா. இவரு என்ன செய்தாராம், மனமுகுந்து பிச்சை கொடுத்தாராம். பிச்சை போட்ட உடனே அவரே பிச்சைக்காரன் ஆயிட்டாராம் ஒரு நாள். அல்லேலூயா. பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டு நான் பிச்சைக்காரன் ஆயிட்டாயான்றாரு. அவர் சொல்லிட்டு அதையே 10 முறை சொல்றாரு. தேவன் என்னோட இடைப்பட்டாரு. என்னடான்னா, இந்த செய்தி பார்க்கிற பிள்ளைய, செய்ய தகாதவர்களுக்கு நீ செய்வாயானா உன் நிலைமை அதான், நான் சொல்லக்கூடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அதே போலதான் ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னாரு, நான் இப்படி செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன், இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு அவனுக்கு செய் சொல்லி இல்ல. அப்போ நீ உதவி செய்தாலும், நீ காணிக்க கொடுத்தாலும், நீ தசம்பாங்க கொடுத்தாலும், தேவனுடைய கிருபையினால நீ கொடுக்கிறது சரியா இல்லைன்னா அங்க இருக்கிறது இங்க தொத்திக்கும். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அம்மா என்ன பண்றாங்க, வாசிங்க 13 வாசித்து பாருங்க. அதற்கு அவள், கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே அதற்கு அவள் பானையில ஒரு பிடி மாவும்
களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாம என்னிடத்துல ஒரு அடையும் இல்லைன்னு உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அத எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தும் போது 3வது பங்கு அதுல எப்படி ஐயா வரும்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த அம்மா அழறாங்க. ஐயா தேவ மனுஷனே, தண்ணி கேட்ட தண்ணி கொடுத்துட்டேன், சாப்பாடு கேட்கிறியே என்ன செய்வேன்? என் குடும்ப நிலைமை உனக்கு தெரியுமா? விதவை ஐயா, ஐயா விதவை, வருமானம் இல்லை ஐயா. கர்த்தருடைய கிருபைனால நான் ஆண்டவருக்காக உழைத்தேன், ஆண்டவருக்காக கொடுத்தேன், ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை நம்பிதான் 2 விறகு பொறுக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவரே நீ கொடுத்த ஜீவனை இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட ஒப்படைக்க போறோம், இந்த ஜீவனை எடுத்துக்கொள்ளு. ஏன்னு சொன்னா போதும் ஐயா, பஞ்சம் பசி வேதனை சோதனை எங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த 2 விறகு பொறுக்கும் போது இப்பதான் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இப்ப 3வதுல ஒரு பங்கு கேட்கிறியே என்னையா சொல்லி நண்ப கர்த்தருடைய பிள்ளை பாருங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. எஜமானனே ஏ ராஜனே, எஜமானனே ஏ ராஜனே. எஜமானம் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நானே கலங்கணும், அது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க என்னை அசைப்பது, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நானே அடங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி. ஆமே, உங்க ஊழியம் நானே அடங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அந்த பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கதவு திறந்தன, கட்டுக்கள்
இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு, காக்கும் தேவன் நீ இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு, உங்க ஒளியும் கரங்களை தட்டி நானே ஆமே அழைத்தது நீங்க ஓ நடத்தி செல்வீங்க, உங்க ஒளியும் நானே காலங்கானோம், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த தாயாரு விதவை இப்படி சொல்றாங்க, ஐயா செத்து போக இருக்க வேண்டிய இந்த நாளில நீ வந்தது என்னவோ தெரியல, நேரம் போது அது கூட நல்லதுதான் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க தேவனுக்கு மகிமை. 13 வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாத, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, உனக்கும் இவன் என்ன செய்யணும் தெரியுமா, நான் சொல்றத கேட்கணும், உன் உயிர் பாதுகாக்கப்படணும், இப்ப இருக்கிற நிலைமை மாறணும்னா ஊழியக்காரன் சொல்றத கேட்கணும். அல்லேலூயா. இல்ல இல்ல நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன்னா செத்து போயிடுவேன். இப்போ அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாராரு, ஊழியக்காரு, அந்த தாயாரு, அவங்க மகன் சாவுங்குதாங்க. சாரிபாத்தூர்ல அந்த வீட்டுல சாவுங்குது. ஏண்டான்னா சாவறதுக்கு தான் என்ன பண்றாங்க, ஆயத்தமாயின்னு இருக்கிறாங்க, 2 விறகு பொறுக்கி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. என்னத்துக்கு ஆயத்தமா வராங்க, எங்கெங்கோ எது எதுக்கோ நம்ம ஆயத்தமா இருப்போம். சினிமாவுக்கு போக ஆயத்தமா இருப்போம், மேக்கப் போட ஆயத்தமா இருப்போம், கல்யாணத்துக்கு போக ஆயத்தமா இருப்போம், பிள்ளைங்களுக்கு நல்லது செய்ய ஆயத்தமா இருப்போம், கல்யாணத்துக்கு ஆயத்தமா இருப்போம், மாப்பிள்ளை பார்க்க வந்திருப்பாங்க அப்போ ஆயத்தமா இருப்போம், பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க அப்போ ஆயத்தமா இருப்போம், சர்ச்சுக்கு ஆயத்தமா இருப்போம், நல்ல காரியத்துக்கு ஆயத்தமா, நகை வாங்க போக ஆயத்தமா இருப்போம், பேங்குக்கு போக ஆயத்தமா இருப்போம், எத்தனையோ காரியத்துக்கு ஆயத்தமா இருப்போம். இப்போ ஒரு மனிதன் சாவுக்கு கூட ஆயத்தமாகும். ஆனா நம்மளா செத்துடக்கூடாது. உயிரை ஒருத்தர் கொடுத்தாரு இல்ல, அவருதான் அத என்ன செய்யணும், அவருதான் எடுக்கணும், நம்ம எடுத்துடக்கூடாது. இப்போ அங்க 4 பேர் இருக்கிறாங்க. அங்க ஒருத்தன் சொல்றத கேட்க கூடாது, இன்னொருத்தர் சொல்றாரு பாரு, கடவுளால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரங்க வந்திருக்கிறார் பாரு, அவர் சொல்றத நீ கேட்கணும். சரியான நேரத்துல சரியா ஊழியக்கார அனுப்புறாரு. நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா, கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தா, தேவனுடைய வார்த்தை கேட்கிற பிள்ளையா இருந்தா, வந்திருக்கிறவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமானா, நீ ஆண்டவருடைய பிள்ளையானா, நீ ஞானஸ்தானம் எடுத்தது உண்மையானா, நீ கடவுளுடைய பிள்ளையானா, யாரு என்ன ஏதுன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி நீ தேவனுடைய வார்த்தை சரியான நேரத்துல அந்த வார்த்தையை நீ அசட்ட பண்ணிட்டீனா சரியா போச்சு. பிள்ளைய உன் வார்த்தைன்படியே போய் ஆயத்தப்படு. ஆனா தேவனுடைய கிருபைனால எனக்கு ஒரு சிறிய அடைய ஃபர்ஸ்ட் பண்ணி எனக்கு முதல்ல கொடு. நான் வைத்தியர் சொல்லுவோட உன்னை ஆசீர்வச்சா சாபம் தான் வரும். முதல்ல ஊழியக்காரன் ஒரு தாகம் தீர்ந்து பசியாரி அந்த ஊழியக்காரன் உன்னை சமாதானத்தோடு ஆசீர்வாதம் பண்ணாதான் பலிக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியக்காரன் எரிச்சலோட அது ஏதோட அது பலிக்காது. நீ கொடுக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஊழியக்காரன் சமாதானத்தோட உன்னை ஆஸ்வதிக்கணும். இல்லையா? அப்படி இல்லைன்னா பலிக்காது பலிக்காது பலிக்காது.
தேவ பிள்ளைகளே, அப்பதான் சொல்றாரு, பயப்படாத, நான் சொல்றத கேளு. ஆனா ஊழியக்காரன் சொல்றத கேட்கிற நல்ல விதவை. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. சில விதவெல்லாம் கேட்காது. அல்லேலூயா. அது விதவை தான், பேருக்கு தான் விதவை. அல்லேலூயா. என்னது? அது பேருக்கு தான் விதவை. ஆனா எத்தனையோ பேர் பச்சை குத்தி வச்சுன்னு இருக்கும். எத்தனையோ பேர் பைபிள், எத்தனையோ பேர் போன்ல இருக்கும். எத்தனையோ பேர் எழுதி வச்சிருக்கோம். பேருக்கு தான் விதவை. அல்லேலூயா. பேருக்கு மட்டும்தான் விதவை. அது விதவன்ற கூட்டத்துல ஆண்டவர் கொண்டு வரல. அதான் சொன்னாரு, அந்த தேசத்துல எத்தனையோ விதவைங்க இருந்தாங்க, ஆனா அவங்களெல்லாம் கர்த்தர் நினைவு கூறல. பிள்ளையில வாசிங்க, பேசலாம் நேரம் போது 17 18 வாசிங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரியின் மகன் வியாதியில விழுந்தான். அவன் சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனை, எனக்கும் உனக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவான், என் குமாரனை சாக பண்ணுமா என்னிடத்துல வந்தேன்னு சொன்னான். இவ எவ்வளவு பெரிய மக்களா இருப்பா யோசிச்சு. அல்லேலூயா. ஊழியக்காரன் சாப்பிடறதுக்கு எதனா குடுன்னு கேட்கும் போது அங்க பஞ்சப்பாட்டு பாட்சி இந்த அம்மா. என்னன்னு, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போவதுக்கு தான் வந்தோம், ஆனா இப்போ என் பிள்ளைய சாக கொடுக்குவா என் வீட்டுக்கு நீ வந்த. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஊழியக்காரனும் நீ சாவணும் அப்படின்னு வர்றதே இல்லை. சாவில் இருக்கிற உன்ன, கட்டில் இருக்கிற உன்ன, பேய் பிடித்திருக்கிற உன்ன, பிசாசு பிடித்திருக்கிற உன்ன, தரித்திரத்தில் இருக்கிற உன்ன, தேவனுடைய கிருபைனாலே நீ நல்ல வழியில வர வேண்டும் தான் ஊழியக்காரன் பிரயாசப்பட்டு உன் வீடு தேடி தேவன் அனுப்புறார். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி வாசிக்கலாம். அடுத்து கர்த்தருடைய 19-20 வாசிங்க. அதற்கு உன் குமாரனை என்னிடத்துல தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டில் அவனை கொண்டு போய் தன் கட்டின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணிதனால் அவ துக்கத்தை வருவிக்கிறோ என்று கர்த்தருக்கு. ஊழியக்காரன் எப்படி ஜெபம் பண்றாரு? செய்த நன்மையே முதல்ல அனுப்புறாரு. எப்படி? ஆண்டவரே, பசியா வந்த என் பசியாத்தன மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ நீ தேவனுக்காக செய்தது விலையேறப்பட்டது தான் ஊழியக்கார முதல்ல வச்சு ஜெபம் பண்ணுவான். அப்ப நீ என்ன செஞ்சிருக்கிற ஆண்டவருக்கு? சிலர் கர்த்தருடைய கிருபைனால, ஆண்டவருடைய மகா பெரிய கிருபைனால, என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆசீர்வாதத்துக்கு பதிலா சாபத்தை. ஏண்டான்னா அவங்க கடவுளுடைய கிருபைனால தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. தேவ பிள்ளைகளே, அப்படி ஜெபிக்கிறாரு. தேவனே, எனக்கு தங்க இடம் கொடுத்த இந்த குடும்பத்துக்காக. ஆனா இந்த மக பாருங்க, கர்த்தருடைய கிருபை ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு என் மகனை சாக பண்ணுவா என் வீட்டுக்கு வந்து. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு வேஸ்ட். ஒரு அம்மா சொல்லிட்டு குடும்பத்தோடு போச்சு, நான் இங்க ஞானஸ்தானம் எடுத்தது வேஸ்ட். இந்த சபைக்கு வந்து எல்லா ஆசீர்வாதமாக நான் மட்டும் இப்படி இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. நீ நெருப்பா இருந்தா உங்ககிட்ட ஒரு ஈ எறும்பு வராது. ஆமாவா இல்லையா? நீ நெருப்பா இருந்தா உங்ககிட்ட ஈ எறும்பு வராது. நீ பரிசுத்தத்தோடு தேவ சமூகத்தில் குளித்து சுத்தபத்தமா இருந்தா உன் மேல கெட்ட வாட அடிக்காது. கர்த்தர் கிருபைனால நீ அசுத்தமா இருந்தா உன்கிட்ட வந்தா வேற ஸ்மெல்லு தான் வரும். உன் மேல குறை வச்சுக்கின தேவனையும் ஊழியத்தையும் ஊழியக்காரனை பழிச்சா என்ன பிரயோஜனம் இருக்கு? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, கடைசியாக வாசித்து தேவனிடத்துல கடந்து போகலாம். 17-22 வாசிப்போம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார்.
பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள்ள திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். கரங்களை தட்டி எல்லாரும் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பிழைக்கணுமா? தேவ கிருபை எல்லாம் முழங்கால் படிடுவோம் தேவ சமூகத்துல. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சாரிபாத்து விதவை வீட்டுக்கு தேவன் அனுப்பினார். ஏ தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய செய்தியை கேட்கிற பிள்ளைகள், நீ பிழைக்கணுமா? ஆண்டவருடைய பிள்ளையே, யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போற? யாரை நோக்கி பார்க்கிற? யாரை நம்பி வந்திருக்கிற? அந்த சாரிபாத்து விதவை 3 வருஷ காலம் பஞ்சம், சாக கிடக்கிற அந்த வீட்டுல தேவன் ஊழியக்காரை அனுப்பினார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருக்குமானா? தேவனுடைய வார்த்தை கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா சபைக்கு வருகிற நீ அந்த ஊழியக்காரனுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ ஊழியக்காரன் பேரை சொல்லி ஜெபிக்கிற அளவுக்கு நீயும் கடவுளுடைய பிள்ளையும் கர்த்தருடைய கிருபைனா நீ தேவனோடு இருக்கிறியா? யோசித்து பாரு. ஒருவேளை இந்த நாளிலே அந்த மகளை சந்தித்த தேவன் உன்னை சந்திக்க வேண்டுமானா கர்த்தருடைய கிருபை உன்னை ஒப்புக்கொடு. தேவ கிருபினால நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. எலியாவை காகம் கொண்டு சித்தீரே, சூரை செடி சோர்வ நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு சித்தீரே, சூரை செடி சோர்வ நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை ஆசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை ஆசைப்பதில்லை. உங்க போலியா நானே கலகனோ வரவா அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க போலியா ஆமே கலங்காதே, திகையாதே. தேவனுடைய கிருபையால் உன்னை தேடி தேவன் வர அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையாலே ஆண்டவருடைய மகளே, ஆண்டவருடைய கிருபை உன் இருதயத்தை பார்க்கிறார். உன்னை பார்க்கிறவர், உன்னை காண்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவே ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவே ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. அங்கு கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தேவன் நீ இருக்க அவலவாயோ எனக்கு, காக்கும் தேவன் நீ இருக்க அவலவாயோ எனக்கு. காக்கும் தேவன் நீ இருக்க அவலோர காக்கும் தேவன் நீ இருக்க அவலவாயோ எனக்கு. காக்கும் தேவன் நீ இருக்க அவலவாயோ எனக்கு. போலியோ நானே கலகனோ அழைத்தது நீங்க நடத்தி எஜமானனே, ஏ ராஜனே, தகப்பனே, எஜமானனே, ஏ ராஜனே. எலியாவின் தேவன் இருக்க இதுவும் என்னையாக்குவது. எலியாவின் தேவன் இருக்க இதுவும் என்னையாக்குவது. எலியாவின் தேவன் இருக்க. அப்பா ஆவியானவரே, தேவகுமாரனே, உடைய மகிமையே மகிமை. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையுடைய ஆத்மா அவனை திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான் என்று நாங்களும் பிழைக்கணும் ஆண்டவர். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் பொறுப்பிடு. இந்த செய்தியை கேட்ட அநேகர் மனம் திரும்பி நல்ல வழியை கொண்டு வர முடியும். பாதுபடை கொடுத்து ஜெபிக்க துதிகன மகிமை எல்லாம் உமக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். யாவரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவார். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பினை இன்று என்றும் சதா காலங்களை அடியோடு சகல வருஷவாண்டு கர்த்தர் விளையாடு கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருக மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சோத்திரம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிழைக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாரா. ஒருவருக்கு ஒரு வாட்